ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். இது மார்கழி வைபவம். நாளை முதல் மார்கழி துவங்குகிறது. மார்கழி என்றாலே நம் நினைவுக்கு வருபவள் ஆண்டாளும் அவள் பாடின திருப்பாவையும் ஆகும். ஆண்டாள் என்பவள் யார்? சாட்சாத் ஸ்ரீ பூமாதேவியின் அம்சமாவாள். ஒரு திருவாடி பூரத்தன்று பெரியாழ்வாருக்கு மகளாக கிடைக்கிறாள். பெரியாழ்வார் பகவானின் கட்டளையாக எண்ணி கிடைத்த அப்பெண் குழந்தை எடுத்து வளர்க்குறாரு. கிருஷ்ணனை பற்றியே பாடுறாரு, பேசுகிறாரு. ஆண்டாளுக்கும் கிருஷ்ணன் மீது தான் ஆசை வருது. கிருஷ்ணனை பற்றியே எண்ணிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில், அப்பா, நான் கிருஷ்ணனை அடைய வேண்டும், அவர்தான் என்னுடைய ஒரே உயிர் மூச்சு, அதற்கு ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்கும்போது பெரியாழ்வார் ஒரு வழி சொல்லி கொடுக்குறார். அம்மா, வடக்கு தேசத்தில் கோகுலாஸ்திரிகள் எல்லாருமே கார்த்தியாயினி அப்படின்னு ஒரு நோன்பு நோற்று தான் கிருஷ்ணனை அடைஞ்சாங்க. நீயும் அதே மாதிரி நோன்பு நூற்று கண்ணனை அடைவாயாக அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். உடனே ஆண்டாள் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய தோழிமார்கள் அனைவரையும் கூப்பிக்கொண்டு அழகாக மார்கழி மாதத்தில் இந்த நோன்பை நோற்கிறாங்க. ஆண்டாள் நினைச்சிருந்தா தனியாகவே சுயநலமாக நோன்பு நோற்று இருக்கலாம். ஆனால் ஆண்டாள் அப்படி செய்யலை. தனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்லி அவங்களுக்கும் நல்லது செய்கிறாங்க. இதுதான் ஆண்டாள் கிட்டேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். நமக்கு தெரிஞ்சதை நம்மளும் 4 பேருக்கு சொல்லணும். அவங்களுக்கும் நல்லது நடக்கும் அவங்க வாழ்க்கையில். சரி, நோன்பு நோற்றாச்சு. ஆனால் அது ஏன் மார்கழி மாதத்தில் நடக்கணும்? மார்கழி மாதத்துக்கு அப்படி என்ன சிறப்பு? பொதுவாகவே தமிழ் மாதத்தை 2ஆக பிரித்திருப்பர். உத்தராயணம், தட்சிணாயனம்னு 12 மாதத்தை 6 பிரிச்சிருப்பாங்க. இதில் உத்தராயணம் அப்படின்றது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை, தட்சிணாயனம் அப்படின்றது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை. தேவர்களுக்கு நம்முடைய 6 மாதம் ஒரு பகற் பொழுதாகவும் மீதம் உள்ள 6 மாதம் இரவு பொழுதாகவும் இருக்கும். இதில் அவர்களுக்கு தை மாதம் அப்படின்றது காலை பொழுது 6 மணி முதல். அப்போது தை மாதத்திற்கு முந்தைய மாதம் மார்கழி மாதம் அவர்களுக்கு விடியற்காலை பொழுது. அந்த மாதத்தில் அவங்களுக்கும் மேலே அங்கே விடியற்காலை பொழுது இந்த மாதம் உள்ளா. நமக்கு இங்கே விடியற்காலையில் நாம் எந்திரிச்சோம்னா அது ஒரு தனி சிறப்பு. இந்த சமயத்தில் பக்தி செய்து பகவானை வணங்கினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் நிதர்சனமானது. அப்படின்றதுக்காக ஆண்டாள் இந்த நோன்பை மார்கழி மாதத்தில் நோற்கிறாங்க. ஆண்டாள் நோற்ற அந்த நோன்பில் 1 முதல் 5 பாசுரங்கள் வரை முன்னுரை, 6 முதல் 16 பாசுரங்கள் தன்னுடைய தோழிமார்களை சென்று எழுப்புதலாகும். 16 முதல் 20 பாசுரங்கள் கண்ணனிடையே நேரடியாக பேசுவது. 20 முதல் 29 வரை நான் உன்கிட்ட வந்துட்டேன், எனக்கு நீ கைங்கரித்து கொடு அப்படின்னு பாடக்கூடிய பாசுரம். 30வது பாசுரத்தில் மட்டும்தான் தான் யார் அப்படின்னே ஆண்டாள் சொல்லியிருப்பாங்க. நான் கோதை, பெரியாழ்வாரின் மகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முந்தின பாசுரம் வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு வராது, வடபத்ரசாயின்னு வராது, ஆண்டாள்னு வராது. ஏன்னா அந்த பாடல்கள் முழுவதும் தன்னை ஒரு கோபிகா ஸ்திரீயாகவும் இடைப்பெண்ணாகவும் நினச்சி தான் ஆண்டாள் பாடியிருப்பாங்க. வடமதுராவை பற்றி தான் நினச்சிருப்பாங்களே தவிர இங்கே இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூரையும் இங்கே இருக்க வடபத்ரசாயை பற்றியும் பாடியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ ஒரு அற்புதமான பாடல்களை நாம் அழகாக துதித்து வணங்கி பகவானை நினைச்சு பக்தி செய்தோமானால் நாமும் நம் வாழ்வில் பலன்களை பெறுவது நிதர்சனமான உண்மையாகும். ஆண்டாளின் அருளாசிகளோடு நாள் ஒரு வீதம் ஒரு பாசுரத்திற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். நாமும் ஆண்டாளைப் போல பக்தி செய்து பலன்களை பெறலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி, வணக்கம்.